18ஆம் படி கருப்பின் வரலாறு பாகம் 1. மதுரை அழகர்மலை அடிவாரத்தில் காவல் தெய்வமாய் வீற்றிருக்கும் கருப்பசாமியின் 18 படிகளும் சாதாரண படிகள் மட்டுமல்ல, 18 வகை மாந்திரீக மந்திரவாதிகளின் ஜீவ சமாதி. அதன் மேல் கம்பீரமாய் அமர்ந்திருக்கும் கருப்பசாமி மதுரைக்கு வந்த கதைதான் இது. முன்னொரு காலத்தில் மதுரை பாண்டிய நாடாக இருந்தபோது சேர நாட்டு மன்னர் பாண்டிய நாட்டிற்கு வருகிறார். அப்போது அழகர் சாமியின் அழகை பார்த்து பிரமித்து போய் நிற்கிறார். இந்த அழகரை எப்படியாவது தனது சேர நாட்டிற்கு கடத்தி செல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார். அதற்கு சேர நாட்டில் உள்ளவர்கள் மன்னரிடம், அது அவ்வளவு எளிதான காரியமல்ல, அந்த சிலை மிகவும் சக்தி வாய்ந்தது என்று கூறுகிறார்கள். அதனால் சேர நாட்டு அரசன் 18 வகை மாந்திரீகம் செய்யும் மந்திரவாதிகளை அழைத்து அந்த சிலையை எடுத்து வர சொல்கிறார். அந்த 18 மந்திரவாதிகளும் அந்த அழகர் சாமியை நெருங்குவது அவ்வளவு எளிதல்ல, அதற்கு மாந்திரீகம் தாந்திரீகம் என அனைத்தையும் செய்தே அவரை நெருங்க முடியும். ஆதலால் எங்களுக்கு காவலுக்கு ஒருவரை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். இனிமேல் தான் கருப்பின் பிரவேசம் ஆரம்பம். இதன் தொடர்ச்சி நாளை தொடரும். காத்திருங்கள்.